Hey guys, குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ட்ரேட் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரேட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ட்ரேட் நான் பண்ணவே இல்லை, அப்படிதான் சொல்லணும். ப்ராஃபிட் பண்ணிட்டேன்றதுனால இது ஒரு பெஸ்ட்டு ட்ரேட்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இதோடவும் நிறைய ட்ரேட்ஸ் நான் எடுத்திருக்கணும். பட் சம் ரீசன்ஸ் நான் ட்ரேட்ஸ் பெருசாக எடுக்கலை. ஸோ டேவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப தவறு. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நிறையவே கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட்ஸா பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஸோ சரி, ஆஃப்டர்நூனுக்கு மேல கொஞ்சம் பிஸியாகவும் ஆயிட்டேன், அதுவும் ஒரு ரீசன். பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 4 ல இருந்து 5 நாளாவது வந்துடும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்க பெருசா ப்ராஃபிட் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் பெருசா ப்ராஃபிட் பண்ணியிருக்க வேண்டிய நாள், பட் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, விபிஎல் இருந்து பார்க்கலாம். வரும் பிவரேஜஸ், பாரதி ஏர்டெல். ஓகே, பாரதி ஏர்டெல்லே நான் வந்து இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணணும். ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஹோல்டு பண்ணணும். இந்த ட்ரேட் பாத்தீங்கன்னா தெரியும். ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1639. அதாவது இந்த இடத்துல தான் எடுத்திருக்கேன், 1639. என்னோட ஸ்டாப் லாஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் அந்த அரௌண்ட் ஒரு 2K ரன் ஆச்சு. என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 3K பர் ட்ரேடுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இந்த இடத்துல ரன் ஆச்சு. தென் அகைன் காஸ்ட் டு காஸ்ட் கிட்டத்தட்ட நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி, 10 காலுக்கு எடுத்திருந்தேன். அகைன் காஸ்ட் டு காஸ்ட் கிட்ட மைனஸ்க்கு வந்திருந்தானு எப்பன்னா 12:25. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ நேரம் ஹோல் 10 மணில இருந்து 11, 12, ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரேடு. ஸோ ஆக்சுவல் பேஷன்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவல் பேஷன்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ப்ராஃபிட்ல பார்த்தும் அது காஸ்ட் டு காஸ்ட் லாஸ்ட்ல வரும்போது நீங்க ஹோல்ட் பண்ற அந்த ஆக்சுவல் பேஷன்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலா நான் அங்கே தான் தப்பும் பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்க திரும்பவும் ஒரு 300 ரூபா சின்ன ப்ராஃபிட்ல இந்த இடத்துல வெளியே வந்துட்டேன். சாரி, இங்க வெளியே வந்துட்டேன். அதுக்கு அடுத்து ரைட் பார்த்தீங்கன்னா ஓன் ஃபார் 1:2, 1:2.6, அரௌண்ட் 7 to 8K ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் இது இப்படிதான். இதுதான் நம்ம மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? இதுக்கு தான் இதான் ரீசன். இந்த ட்ரேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வருண் பிவரேஜஸ் பார்த்தாச்சு. பார்க்கலாம். நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சுனாவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிகாஸ் திஸ் நல்ல ட்ரேடு. ஆக்சுவலா இவன் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா 576, 576. அதாவது இந்த பிரேக் அவுட்ல எடுத்திருக்கேன் 576. இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகே, ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருந்துருக்கேன். யூஎஸ் கேண்டல். 1:2 நான் புக் பண்ணேன். 1:2 வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அததான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6K ப்ராஃபிட். ஓவராலாக ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டு 7 to 8K வந்திருக்கலாம், அவ்வளோதான். பட் ஒரு நல்ல ட்ரேட் இது. ஒரு டக்குன்னு காலையிலே சீக்கிரம் கொடுத்துட்டானுங்க, அதனால இது வந்து கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டோம் அழகா. இங்கேயே புக் பண்ணிட்டேன் நான் காலையிலே, சீக்கிரமே கொடுத்துட்டானுங்க. ஸோ இதே மாதிரி இவனுங்களும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். லோதா ரியாலிட்டி செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால். ரியாலிட்டி 2 நாளா இதுலயே அதே மிஸ்டேக் தாங்க. இன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சேம் மிஸ்டேக். ஹோல்ட் பண்ணணும், எப்போ ஹோல்ட் பண்ணணுமோ அந்த பேஷன்ஸ் இல்லை. டெவலப் பண்ணிட்டே இருக்கும், பண்ணுவோம். நீங்க என்ன ப்ரோ ட்ரேடரா இருந்தாலும் பேஷன்ஸை டெவலப் பண்ணி தான் ஆகணும். 1100, 225, 1225. எஸ், இங்க எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஓகே, இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரேடு. எஸ்எல் பெருசா வச்சிருந்தது வரைக்கும் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட நான் எடுத்தது
பத்து மணிக்கு எடுத்தேன். மூவ்மெண்ட்டே இல்ல. என்ன பண்றது? 1 மணிக்கு 10 to 11 to 12 3 மணி நேரம். ஆ 3 மணி நேரம் ஹோல்ட் பண்ணி குடுத்த அப்புறம் மூவ்மெண்ட். இது நடக்குங்க. இது நடக்கும். நீங்க இதுல எந்த அளவு இதுல ஒரு 3K எடுத்திருக்க முடியும். ஸோ பொறுமை தாங்க முக்கியம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க ஸ்கில்லு எல்லாமே இருக்கட்டும். அந்த ஸ்கில்லுன்றதே அந்த பொறுமை தான். எந்த அளவு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவு காசு. வேற எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். எந்த அளவு நம்ம பேஷன்ஸா இருக்கோம், பொறுமையா இருக்கோம், ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு தான். So, இதுதான் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி நல்ல ட்ரேடு. அது இதுல ஹோல் ஆல்ரெடி 3 ட்ரேட் எடுத்ததுனால நான் ஹோல் அப்படியே விட்டுருந்தேன். ஒரு நல்ல ட்ரேடு, நல்ல ட்ரெண்டிங் டே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங் டே, நல்ல ட்ரேட் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணணும்னா கன்சிஸ்டண்டா ஒரே ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். அதாவது ஒரே லாஸ் பண்ணா ஒரே லாஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து அது அந்த ட்ரேடோட பொட்டன்ஷியலை பொறுத்து மாறும். நீங்க ட்ரைல் ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல டார்கெட்ல புக் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி காஸ்ட்லயும் வெளியே வரலாம். ஸோ அது மாறும். இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். ஆனா எனக்குமே லாஸ் மட்டும் எனக்குமே சேமா வச்சுக்கோங்க. ஒரே லாஸ் தான் பண்ணணும். நீங்க ஒரே லாஸ் பண்ணாம லாஸ் மாத்தி மாத்தி பண்றீங்க. லாஸ் கம்மியாகலாமே தவிர லாஸ் அதிகமாக கூடாது. ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு. ஸோ நீங்க நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க. பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணீங்கன்னா நான் அடுத்த வீடியோல இன்னும் நல்ல ட்ரேட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்டு அடிக்கடி இந்த பிஎன்டலையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துட்டு வரலாம். நம்ம ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுவோம். ஓகேங்களா? எப்படி கன்சிஸ்டண்டா மணி மேக் பண்றது, அதான் நம்ம கோல். ஆப்ஷன்ஸ்ல எப்படி கன்சிஸ்டண்டா மேக் பண்றது அதை பத்தியும் பேசுவோம். இந்த மாதிரி நான் நிறைய இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஸ் பண்ணலாம். எமோஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இதை பத்திலாம் ஒரு நல்ல டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்ஸ். நன்றி. பாய்.